எப்போ அவ பார்க்ல வச்சு அம்மா என்ன எல்லாரும் தப்பு தப்பா பேசினாலோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டெய்லரோட முழு குணத்தை. அந்த செகண்டே நான் அவளை எவ்வளவு நேசிச்சனோ அதை விட அவளை அதிகமா வெறுத்துட்டேன் மாமா. சரி மாப்ள, நான் உன்னை கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருவேளை பார்க்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு வை, நீ அந்த பார்க்குக்கு போலன்னு நினைச்சுக்கோ. இப்ப நீ டெய்லரை லவ் பண்றியா இல்லையா? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப எதுக்கு மாமா பேசணும்? சொல்லு மாப்ள. காரணம் இருக்கு. ஆமா மாமா, லவ் பண்ற மாமா. நடந்தது எதையும் நம்மளால மாத்த முடியாதுல மாமா. ஏன் மாப்ள முடியாது? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அந்த முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு அது நம்மளை பொறுத்துதான் மாப்ள இருக்கு. அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தின அந்த டெய்லரை நாம சும்மா விடலாமா? நாளைக்கே எந்த பார்க்ல வச்சு அந்த டெய்லர் உன்னை அசிங்கப்படுத்தினாலோ அதே பார்க்ல வச்சு அந்த டெய்லரை நாம அசிங்கப்படுத்துறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. அசிங்கப்படுத்துறோம். அந்த பொண்ணெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது. நாளைக்கு நீ என் கூட வர்ற, அவ்வளவுதான் மாமா. மாப்ள, உன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் உனக்கு கிருஷ்ணன். நாளையோட உன் பிரச்சனையெல்லாம் முடிச்சு உன்னையும் டெய்லரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட கடமை. ஹலோ. அபி. சாரி அனு, எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன் காளி. கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியே. புத்திசாலிதான் நீ. என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். நான் உன்னை பார்க்கணும். எதுக்கு? நீ பண்ண ஃப்ராட் வேலையை பத்தி உன்கிட்ட பர்சனலா பேசணும். அதை பத்தி பேசதான். சரி, எங்க வரணும்? எந்த பார்க்ல நீ சஞ்சீவை ஏமாத்தி அவனை லவ்வ பிரிச்சு அவனை அவமானப்படுத்தினியோ அதே பார்க்ல தான். ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துல தானே முடிக்க முடியும். எப்போ வரணும்? நாளை காலையில வந்துரு. வச்சிட்டா? மாப்ள, நாம காலையில அந்த பொண்ணை பார்க்க போறோம். ஆமா, என்னால அவன் மூஞ்சல முழிக்க முடியாது. நான்லாம் வரல. மாப்ள, இப்பதானே சொன்னேன் நாளைக்கு போறோம். உன்னை அவமானப்படுத்துற அந்த டெய்லரை நாம அவமானப்படுத்துறோம். தகுதி திறமைன்னு எல்லாம் எனக்கு இருந்தோம். நீ என் கூட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த திறமையும் இல்லாத நீ என்னோட ஐடென்டிட்டியை திருடிட்டு போறியே, இதை எப்படி என்னால தாங்க முடியும்? நம்ம வீட்ல அம்மா கூட என்ன விட உண்மையில தானே அதிக பாசமா இருக்காங்க. என்ன வெளியே யாராவது கூப்பிடும் போது கூட அபியோட அக்கான்னு தான் சொல்றாங்க. அனுவோட தங்கச்சி தான் அபின்னு யாரும் சொல்றதில்ல. நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 23 வருஷமா இந்த வழியை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்.
இதுக்கு மேலயும் என்னால முடியாது. நான் மேரேஜ் பண்ணி போற வீட்லயாவது எனக்கான ஐடென்டிட்டி எனக்கு முழுசா கிடைக்கணும். அம்மா அப்பா பாசத்துல இருந்து இப்ப நான் மருமகளா போற வீடு வரைக்கும் எல்லாத்தையும் என் கூட பங்கு போடுதா நீ வந்துடு. அம்மா, அப்பா, அக்கா, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஏண்டா இவ இந்த முடிவு எடுத்தான்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட விளைவாதான் நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து வீட்டை விட்டு போறதால நான் கஷ்டப்படுவேன்னு எனக்காக அழாதீங்க. என்னை பத்தி கவலையும் படாதீங்க. நான் நல்லாதான் இருப்பேன். உங்க எல்லாருக்கும் என்ன பிரிய ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னோட முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால என்னை பத்தி இனி யாரும் யோசிக்காதீங்க. அக்காவுக்கு நிச்சயம் நடக்க போகுது, அத பாருங்க. இனி உங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு பொண்ணுதான், அது அக்காதான். அக்கா, நான் பிறந்ததுல இருந்தே உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். இனி அது இருக்காது. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன். ட்வின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அதை நம்பி நீயும் என்ன மாதிரி தான் யோசிப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னால உனக்குள்ள இவ்ளோ வலி இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்தா எப்பவும் நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். நீ உன் அடையாளத்துக்காக எவ்வளவு போராடுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால உன் அடையாளத்துக்காக ஏன் அடையாளத்தை தொலைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான்க்கா வேணும். நீ என்ன புரிஞ்சுக்கணும். நான் உன் எதிரி இல்லைன்னு நீ நினைக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை பத்தி யோசிக்கும் போது உன் கண்ல இருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதுவே எனக்கு போதும்க்கா. அது வருங்கிற நம்பிக்கையோட உன்னை விட்டுட்டு நான் போறேன்க்கா.
என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ நீங்க தான்ப்பா. தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட 2 பிள்ளைங்களும் பெரிய ஆள் ஆகணும்னு நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடினீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்க ஆசைய அக்கா தான் நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்தினா. ஆனா என்னால ஒரு தடவை கூட உங்க ஆசையை நிறைவேற்ற முடியல. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னால கஷ்டம்தான், அது எனக்கு தெரியும். ஆனா அக்காவுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் போறேன். அம்மா, இந்த வீட்லயே என்ன பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட போறதுன்னா அது நீதான் எனக்கு தெரியும். நீ எப்படி இருக்க போறன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இருந்துதான் ஆகணும். நான் போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சு ரொம்ப அழாதம்மா. அழுத உடம்ப கெடுத்துக்காத. அப்பாவை நீதான் நல்லா பாத்துக்கணும். இது வரைக்கும் நீ என்ன ஒரு தடவை கூட விட்டு கொடுத்ததே இல்லம்மா. ஆனா அக்காவுக்காக நான் உன்னை விட்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டும் போக போறேன். என்ன மன்னிச்சிடுமா. ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும்போதுதான் கடவுள் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு நீ தெரியற. நான் இந்த முடிவை எடுத்ததால ரொம்ப கஷ்டப்பட போறது அம்மாவும் சஞ்சீவும் தான். சஞ்சீவ் ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் சாமி அவன் கூடவே இருக்கணும். என்ன கைவிட்ட மாதிரி அவனையும் கைவிட்டுறாத, சரியா? நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது உன் பொறுப்பு. உன்னை நம்பிதான் நான் போறேன். நான் வரேன்.
காஃபி எடுத்துக்கோங்க. தேவான பேனை எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கீங்க? பூஜை ரூம்ல இருக்கா பாரு, சாமிக்கு முன்னாடி வச்சேன்னு நினைக்கிறேன்.